அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் கடகராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்குள் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும், சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும், கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு பிரயாணக்காரகரான புதன் மற்றொரு பிரயாண கிரகமான சந்திரனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. சில முக்கியமான இடங்களுக்கு செல்ல நேரிடும். அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் விருந்து கேளிக்கைகளில் மனம் செல்லுங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அது மட்டுமில்லாமல் விருப்பங்களை எளிதாக நிறைவேற்றி கொள்வீங்க. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அவை கட்டுக்குள் இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியின் வீரியம் கொஞ்சம் அடங்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகம் இல்லாத நிலையில் இருப்பதால் எந்த விஷயத்தையும் சற்று நிதானித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அவசரப்பட்டு வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. மனதில் இருப்பதை எல்லாம் வெளியில் சொல்ல வேண்டாங்க. எதிரி யார் கேட்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாளுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் குரு சூரியன் இணைந்திருப்பதும் அஷ்டமத்தில் இருக்கும் கிரகங்களும் சற்று அலைச்சலையும் குழப்பங்களையும் தடைகளையும் தரும் என்பது உணர்ந்து கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவதும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவு என்பது நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர இருக்கு. பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்கள் பாராட்டை பெற இருக்கீங்க. எதிர்பார்த்த பணம் நிச்சயம் வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியம் செய்தாலும் தாமதம் உண்டாகுங்க. எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்பட இருக்கு. புதிய நபர்களின் நட்பு உண்டாகுங்க. வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக இருக்கு. பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விளைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தன போக்கு காணப்படுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத
நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் உண்டாகலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட இருக்கீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்கள்ல நல்ல முடிவு எடுக்க முடியுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க இருக்கீங்க. வாக்குவாதங்கள், அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயிகள் நல்ல விளைச்சலை காண இருக்கீங்க. புதிய குத்தகைகளை நாடி செல்ல இருக்கீங்க. சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ இருக்கீங்க. வங்கி கடன்களும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே நேரம் கால்நடைகளுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரிடும். மற்றபடி புழு பூச்சிகளால் பயிர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படாதுங்க. நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக் கொள்வீங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஆனால் அதன் மூல பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்கள் சிறு குறுக்கீடுகளையும் இந்த வாரத்தில் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிக்க கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டாக இருக்கு. பயணங்களால் நன்மை உண்டாகுங்க. கவனமாக பேசுவது மிக மிக அவசியங்க. உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம். பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்க இருக்கு. மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடக்கும் காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க இருக்கு. நண்பர்கள் அனுகூலம் கிடைக்குங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உண்மையாக இருப்பாங்க. அதிக ஆர்வத்துடன் வேலை செய்பவர்கள் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவிகளுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்க இருக்கு. கல்வி பற்றிய கவலை அதிகரிக்குங்க. திடமான மனதுடன் படிப்பது வெற்றியை தரும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சனிக்கிழமை அன்று பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.